இந்தியன் 2. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தார்த் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு பார்க்கிங் டாக்ஸ். இந்தியாவில் நடக்கிற சர்ச்சைகள், தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்ன அரசியல்வாதிகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க அதுன்றதை வந்து வெளிச்சம் போட்டு யூடியூப் சேனலில் வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பண்ணுறது தான் இந்த சித்தார்த்தோட வேலை அப்படின்னு சொல்லலாம். அதை வந்துட்டு நிறைய வந்து கேலி பண்ணுற மாதிரி வந்து சித்தார்த் பண்ணதுனால அது வந்து வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகுது. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுனால நிறைய அரசியல்வாதிகளும் நிறைய பொலிட்டீஷியன் நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து சித்தார்த்தை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. திருப்பி அவர் வந்து ஜெயிலேருந்து வெளில வந்துடுறாரு. ஆனால் இதனால் வந்துட்டு பிரச்சனைகள் வந்து முடியவே முடியாதுன்றது வந்து சித்தார்த் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து முறியடிக்கணும்னா ஒரு ஆளால் தான் முடியும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு இந்தியன் தாத்தா வந்தால் தான் இந்த பிரச்சனைலாம் முடியுன்ற மாதிரி அவர் வந்து சித்தார்த் வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக் போடுறாரு ட்விட்டரில், கம்பேக் இந்தியன்னு. இது வந்துட்டு ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாகவே பாப்புலர் ஆகிடுது கம்பேக் இந்தியன்னு. அதை வந்து பார்த்துட்டு நம்ம இந்தியன் தாத்தா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா, அந்த இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை, பொலிட்டீஷியன், பிஸ்னஸ்மேன் அவங்க பண்ணுற பிரச்சனைகள்லாம் வந்துட்டு முடிஞ்சுதா இல்லையா, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறிச்சுன்றதா அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சல. நம்ம படத்தோட ஹீரோ உலகநாயகன் கமல்ஹாசன் தான். இந்த படத்தில் வந்துட்டு ஆக்டிங்காக வந்துட்டு பயங்கரமாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு செட்டிலான ஆக்டிங்காக தான் நடிச்சிருக்காரு. இந்தியன் பார்ட் 1 வந்துட்டு எப்படி சேனாபதி வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இடத்துல தான் வந்துட்டு ஒரு பேசுவார் டைலாகு. ஆனால் அந்த சின்ன டைலாக்கும் வந்துட்டு படத்தில் வந்துட்டு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு இந்தியன் தாத்தா வந்துட்டு வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நிறைய இடத்துல வந்துட்டு காமெடியாக வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சது. நிறைய சீரியஸான விஷயத்தை வந்து சேனாபதி சொல்ல வராரு. ஆனால் வந்துட்டு அது வந்து காமிக்கலாக எடுத்துகிட்டு வந்த விதம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே முடியலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு சேனாபதியாக நடிச்ச உலகநாயகன் வந்துட்டு நிறைய வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே வந்துட்டு அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்தியன் 1. ஆனால் இந்த இந்தியன் 2 வந்துட்டு இது வந்து மேக்கப்னு வந்துட்டு வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. ரொம்பவே வந்து ஒரு மட்டமான ஒரு மேக்கப் பண்ணியிருக்காங்க கமல்ஹாசனுக்கு. ஆனால் வந்துட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வந்துட்டு கமல் வந்துட்டு அந்த ஆக்டிங் வந்து பயங்கரமாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமலோட ஆக்டிங் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு கமல் வந்துட்டு என்ன ஒரு ஆக்டிங் கொடுத்தாலும் வந்துட்டு பயங்கரமாக மனுஷன் நடிச்சிருவாரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு வேண்டிய தீனியை வந்து இந்த படத்தில் வந்து போடல சங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர். இந்த படத்தில் வந்துட்டு அது வந்து ரொம்ப இம்பாக்டாக வந்து கொண்டு வரல. இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில் நீங்க, நேதாஜி வழியில் நான். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சித்தார்த் வந்து நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஓவர் பில்டப்பாக வந்து நடிச்சிருந்தாரு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்துட்டு பக்காவாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சமுத்திரக்கனி சித்தார்த்துக்கு அப்பாவாக வந்திருப்பாரு. அவரும் வந்துட்டு எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர பக்காவாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாபி சிம்மா இந்த படத்தில் வந்துட்டு போலீஸாக நடிச்சிருக்காரு. இந்தியன் தாத்தாவை துரத்தி பிடிக்கிறது தான் இவரோட வேலைன்னு சொல்லலாம். ஸோ பாபி சிம்மா வந்துட்டு அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விவேக் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நம்மளை பயங்கரமாக வந்துட்டு ஒரு காமெடியாக இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு பயங்கர ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஸோ விவேக் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ட்ரிபியூட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில வாய்ஸ் எல்லாம் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணி அந்த அவரோட மிமிக்ரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பயங்கர ரியலிஸ்டிக்காக சூப்பராகவே இருந்தது. அவர் டப்பிங் பண்ண மாதிரியே இருந்தது இந்த படத்தில். ஸோ விவேக்கோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் சூப்பராக காமெடியாகவும் நிறைய விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஜெகன் நடிச்சிருக்காரு, மனோபாலா நடிச்சிருக்காங்க, பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க, அப்புறம் ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்தாங்களோ அதை வந்து கரெக்டாக கச்சிதமாக பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காங்களா அப்படிலாம் கிடையாது. என்ன கேரக்டர் வேணுமோ அதை வந்து நடிச்சுட்டு அவர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மியூசிக் போட்டால் அனிருத் நிறைய இடத்துல வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு ஒரே பிஜிஎம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சகான்னு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அது வந்துட்டு ஃபஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காரு. ஏன் ஒரே பிஜிஎம் வச்சு எல்லாத்தையும் ஓட்டி வச்சிருக்காருன்னு ஒன்றுமே தெரியல. ஒரு 2-3 பிஜிஎம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கலாம். விக்ரம் படத்தில் போட்ட அளவுக்கோ லியோ படத்தில் போட்ட அளவுக்கோ இந்த படத்தில் வந்துட்டு அவ்வளோ பிஜிஎம்மே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஏஆரோட பிஜிஎம் வந்துட்டு இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளூட் பிஜிஎம் அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்டாக வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து பொருட்செலவுகள் வந்து இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா வந்துட்டு இந்த படத்தில் வந்து அங்கங்கே சீன்ஸ் தான் வராரு. ஆனால் என்ன சீன்ஸ் கொடுத்தாங்களோ அதை வந்து சூப்பராகவே கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிருக்காரு. இன்னும் தேர்ட் பார்ட்டில் தான் அவரோட பங்களிப்பு வந்து நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து கொடுத்த அளவுக்கு வந்துட்டு இன்னுமே அதிகமாக சீன்ஸ் கொடுத்துருந்தாருன்னா இன்னுமே அவரும் வந்து இந்த படத்தை வந்து எங்கேஜியாக கூட்டு போயிருப்பாரு. ஸோ எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு கம்மியான சீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பொருட்செலவுகள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு பணக்கார வீடு வந்து எப்படிலாம் இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனோட வீடெல்லாம் எப்படிலாம் இருக்கணுன்ற மாதிரி அந்த ஒரு பேக்ரவுண்ட்
பேக்ரவுண்ட் இதுவே வந்துட்டு பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு யோசிச்சவங்க பாட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்டுக்கு அவ்வளோ பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ செலவு பண்ணவங்க ஸ்கிரிப்டில் வந்துட்டு மூளையை செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்துட்டு இன்னுமே நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே அடி வாங்கிட்டுச்சு. ஃபஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் எங்கேயுமே வந்து ஸ்க்ரீன் பிளே சூடே பிடிக்கல. நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியா பற்றி இப்போ பேசுகிறாங்க, நேர்மையாக தான் இருந்தது எல்லாமே. ஆனால் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு நமக்கு எமோஷனலாக வந்து கனெக்டே ஆகலை. என்னவோ நடக்குது, நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் படத்தில் வந்து போயிட்டே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப அடி வாங்கி ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நிறைய லாஜிக்கல் சீன்ஸ் வந்து மிஸ்டேக்கான பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஒரு தாத்தாவை பிடிக்கிறதுக்காக ஒரு ஊரே வரும், ஆனால் அவரை வந்து பிடிக்கவே முடியாது. செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க, தாத்தாவுக்கு வந்து 6 பேக் வர வரைக்கும்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எதுக்காக வச்சாங்கன்றதே வந்துட்டு ஒரு லாஜிக்கே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்துட்டு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடி தளத்தில் வந்துட்டு வித்தியாசமான கதைகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பார்த்து வந்து மக்கள் வந்துட்டு பயங்கர அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீன் என்ன அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சங்கர் படம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு படம் பண்ணிட்டாருன்னா அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு அதோட பிரம்மாண்டமாக பண்ணுவார். யோசனை அது அவர் திங்க் பண்ணுறதே வந்துட்டு வேறு லெவலாக இருக்கும். சங்கர், கமல் 2 பேருமே வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட்டு. சினிமான்னு வந்துட்டால் இவங்க 2 பேரும் ஒரு 2 ஜாம்பவாங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து ஒரு படம் எடுக்கும் போது அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்கை ஹைல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மக்கள் உள்ளே வராங்க. அதை வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பூர்த்தியே செய்யலை அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வந்துட்டு லாஜிக் மிஸ்டேக்கோட ஏதோ வந்துட்டு பிரச்சனைகளை வந்து பார்க்கணும், அதை வந்து தீர்வு காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் படத்தை எடுத்திருக்காங்களே தவிர ஒரு லாஜிக்காக புரியும்படியாக எல்லாரும் வந்துட்டு இதை வந்து நம்புகிற மாதிரியா எடுக்கணும் அப்படின்றத வந்து சங்கர் வந்துட்டு அதை நினச்சி எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வந்துட்டு லாஜிக்கல் சீன்ஸ் வந்துட்டு பயங்கர இதுவாக எடுத்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்ணா பின்னான்னு வச்சு இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு பீரியட் ஃபிலிமாக வச்சுருந்துருக்கணும். 5 வருஷம் முன்னாடி இந்த படம் வந்ததுன்னா பயங்கர ஹிட் ஆகிருக்கும். இப்போ அந்த படத்தை எடுத்ததுனால வந்துட்டு பயங்கர வந்துட்டு ஒரு மொக்கையாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு ஓப்பனிங்கில் வந்துட்டு டைட்டில் ஒன்று வைக்கிறாங்க, அதை வந்து பயங்கர சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உலகநாயகனுக்கு வந்து ஒரு டைட்டில் கார்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலாக திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசித்தவங்க, பேக்ரவுண்டு, சினிமோட்டோகிராஃபி, பாட்டு, அந்த பாட்டில் ஆடணும், அது எந்த அளவுக்கு வந்து லொக்கேஷன்லாம் இருக்கணும், அதெல்லாம் வந்து யோசித்தவங்க ஸ்கிரிப்டை பற்றி யோசிச்சு இன்னுமே வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லாக கொடுக்கணும், நம்ப முடிகிற அளவுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு சங்கர் வந்து மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோவா அந்த படம் வந்துட்டு ஒத்து உழைக்காது. ஏன்னா நிறைய ஹாலிவுட் படங்கள் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு 40 ஏஜுக்கு மேலே அந்த மாதிரி வயசானவங்களுக்குலாம் இந்த படம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த சேனாபதி ரோல் வந்துட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த படம் வந்து பிடிக்கலாம். ஆனால் இந்தியன் 1 கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த படம் வந்துட்டு அவ்வளோவா வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிராண்டியராக ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு நிறைய லொக்கேஷன் யூஸ் பண்ணி நிறைய வந்துட்டு பொருட்செலவோட அந்த படத்தை எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக்காக படம் பார்க்கலாம் தவிர கதைக்காக அந்த படத்தை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 2 ஸ்டார்ஸ் தரலாம். இந்தியன் 3யோட ட்ரெய்லரை வேறு லாஸ்ட்டில் போட்டாங்க. அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அங்கே தான் வந்து கதையே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துலையாவது வந்துட்டு சேனாபதி வந்து இன்னும் ஒரு பவர்ஃபுல்லாக பயங்கரமாக காமிப்பாங்க நான் நம்புகிறேன். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த படத்தை வந்து பூர்த்தி செய்யவே செய்யாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக போய் பாருங்கள். லாஜிக்கல் சீன்ஸ் எதிர்பார்க்காதீங்க, ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. சேனாபதி வந்துட்டு பழைய சேனாபதியாக வராமல் ஏதோ ஒரு புது சேனாபதியை வந்து குளிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்பு வரைக்கும் எஃப்என் கைஸ் வரட்டா.